உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த மிளகாய் பஜ்ஜி நல்ல காரசாரமாக டீக்கு பார்த்தீங்கன்னா, டீ காஃபிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஸ்டஃபிங்லாம் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ கிட்ட நல்ல நீட்டமான மிளகாய் வாங்கிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துங்க. நல்ல சுத்தமான கடலை மாவு ஒரு 200 கிராம் கடலை மாவு எடுத்துங்க. கடலை மாவு எடுத்த பிறகு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அரிசி மாவு எடுத்துங்க. அதோட சேர்த்துங்க. கடலை மாவோடு அரிசி மாவு ஒரு குழிக்கரண்டி சேர்த்துங்க. ஒரு குழிக்கரண்டி அரிசி மாவு சேர்த்த பிறகு அதுக்கு ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதே போல் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. தூள் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்த பிறகு இது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி நல்லா கலராக வர்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லோ கலர் கேசரி பவுடர், அதாவது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கேசரி பவுடர் சேர்த்துங்க. இது கூட கொஞ்சம் உப்பலாக வரணுங்கிறதுக்காக நீங்கள் நம்ம ஆப்ப சோடா சேர்த்துங்க. அந்த மஞ்சள் கலர் கேசரி பவுடர் சேர்த்துங்க. அது நல்லா கலராக இருக்கும். அப்படியே அந்த கடலை மாவோட கலர்லேயே இருக்கும். இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது இப்படி சேர்க்க முடியலன்னா நீங்கள் கடையில் அந்த பஜ்ஜி மாவு மிக்சிங் பண்ணியே இருக்கும், அது கூட வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பெருங்காயம்லாம் போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. 1 டம்ளர் அதாவது 200 ml தண்ணி சேர்த்துருங்க. திரும்ப உங்களுக்கு கெட்டி பதத்தில் அந்த மாவு பார்த்திங்கன்னா தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். கெட்டி பதமாக இருந்துச்சுன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு, ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. அப்புறம் மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு ஒட்டாது. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு பெறலும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருங்க. இது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். இந்த திக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அதை கரைச்சி இந்த மாவு பேட்டரை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவோட அந்த மிளகாய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிரண்டு வரும். இப்போ மிளகாயை எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நல்லா உதறிட்டு அதை அப்படியே கத்தியால் லேசாக குத்தி விடுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மிளகாயை முழுசாக போட்டிங்கன்னா குத்தி விடணும். உள்ளே அப்படியே நல்லா ஹீட் ஆகும்போது டப்புன்னு தெறிக்கும், எண்ணெய் மேலே தெரிச்சிடும். அதனால் சேஃப்டிக்காக இதை கொஞ்சம் இந்த மாதிரி அதில் ஒரு குத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மிளகாயை முழுசாக போட்டிங்கன்னா மேலே தெரிக்காமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எல்லா மிளகாயும் குத்தி தனியாக எடுத்து வச்சுங்க. தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு இதிலேருந்து பார்த்திங்கன்னா 3 மிளகாயை எடுத்து இதில் போட்டிருக்க மாவில் போட்டு நல்லா பரட்டி வச்சுருங்க. 3 மிளகாயை எடுத்து மாவில் போட்டு பரட்டிக்குங்க. அதில் வந்து நல்லா பார்த்திங்கன்னா அந்த மாவை நல்லா இந்த மிளகாயில் மாவில் நல்லா நனைச்சி போடணும். அதுக்காக 3 இது போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுருங்க. அதில் நீங்கள் எவ்வளோ பாத்திரத்துக்கு எவ்வளோ மிளகாய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு 1 லிட்டர்கிட்ட எண்ணெய் ஊற்றிங்க. இரும்பு கடாய் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சூடு வந்துட்டான்னு பார்க்க கொஞ்சோண்டு மாவை எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே அது சுற்றி பொரிஞ்சு சுற்றும். இதுக்கு வந்து இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா தான் இந்த பஜ்ஜியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நமக்கு நம்ம எண்ணெய் சூடு வந்துட்டு இப்போ மாவில் நல்லா பெரட்டி முழு மிளகாயாக போடுங்க. முழு மிளகாயை போட்டுங்க. இந்த மாதிரி முழு மிளகாயாக போட்டுங்க. எடுத்து அந்த மாவில் கையில் தெரிச்சுக்காமல் கவனமாக போடுங்க. இந்த மிளகாயில் தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா மாவு தனியாக பிரிஞ்சுக்கும்.
அந்த மிளகாய் மேலே இந்த மாவு ஒட்டாமல் நிற்கும். அதனால் நல்லா உதறிட்டு குத்தி விட்டு மாவில் நல்லா பிரட்டி இந்த மாதிரி போட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே மிளகாய் பஜ்ஜியை ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மிளகாய் பஜ்ஜி. இதில் நம்ம மிளகு ஜீரகத்தூள்லாம் போட்டிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூளும் போட்டிருக்கோம். அதனால் நல்லா நறுமணமாகவும் இருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும். இதோட இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வேறு பண்ணணும் இதுக்குள்ளே வந்து. அப்போ தான் உங்களுக்கு இந்த பஜ்ஜி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இந்த இரும்பு கடாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு அந்த பஜ்ஜி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஜ்ஜி உப்பி ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது மாதிரி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. அதுபோல் நம்ம மீத மிளகாயையும் எடுத்து அந்த மாதிரி மாவில் நல்லா பிரட்டி ஒன்று ஒன்றா கூட பிரட்டி நீங்கள் அதை அப்படியே எடுத்து கைப்பில் தெரிச்சிக்காமல் எல்லா பஜ்ஜி மிளகாயும் போட்டு எடுங்க. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணணும். அதில் மிளகாயில் வந்து இந்த மாவில் வந்து நல்லா நனைச்சி போடணும். நனைச்சி போடுங்க, அற்புதமாக இது மாதிரி வந்துடும். இது மாதிரி எல்லா மாவையும் அதே போல் மிளகாயையும் நீங்கள் மாதிரி போட்டு அந்த பிளேட்டுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ போடுற டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சாப்பிட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரம் தேவைன்னா நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் மாவு கரைக்கும் போது அதில் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் அதில் வந்து மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன். அதே போல் இஞ்சி, கொத்தமல்லி, புதினா அரைச்சி போட்டுக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் நறுமணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி இந்த முழுசாக அந்த மிளகாயை போட்டு உரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாயை 2ஆக வெட்டியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2ஆக வெட்டி இது மாதிரி எடுத்துருங்க. ஒரு மிளகாயை 2ஆக வெட்டி எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த வெட்டின பாதியை எடுத்து மாவில் நனைச்சி இந்த மாதிரி நல்லா மாவில் பிரட்டிடணும். அது உள்ளெல்லாம் நல்லா போகணும் மாவு. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக நல்லா ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த 2ஆக வகுந்தும் அதை மிளகாயை 2ஆக பிரித்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி அதை போட்டு இதையும் நல்லா அந்த பஜ்ஜியை நல்லா வேக விட்டு எடுத்துங்க. கரெக்டாக பிரட்டி பிரட்டி விட்டு எடுங்க. அளவு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கொதி வந்தோன்னா கொஞ்சம் குறைச்சுங்க. இப்போ அருமையாக நம்ம மிளகாய் பஜ்ஜி போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இதை மிளகாய் பஜ்ஜியை போட்டு எடுத்து வச்சுங்க. இந்த மிளகாய் பஜ்ஜி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா டெலிஷியஸான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுருங்க. அதில் கரம் மசாலா போட்டுங்க. காரம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இதில் மிளகாய்த்தூள் போட்டுங்க. வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி நல்லா பிசைஞ்சி அதை அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற அளவுக்கு பிசைஞ்சி எடுத்து இந்த உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுங்க. உருளைக்கிழங்கு எடுத்து வச்ச பிறகு கொத்தமல்லி கொஞ்சம் தூள் தூளாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஒரு கொத்தமல்லி, 2 வெங்காயத்தை இது மாதிரி தூள் தூளாக வெட்டிக்குங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி மட்டும் துருவி எடுத்துங்க. இப்போ நம்ம பஜ்ஜி ஒன்று எடுத்து பிளேட்டில் வச்சு அதை அப்படியே உள்ளாக்க அப்படியே வகுந்து விடணும். இந்த மாதிரி வகுந்து விட்டுருங்க. கத்தியை வச்சு அந்த பஜ்ஜியை உடைச்சிடாமல் பிச்சிடாமல் இது மாதிரி நல்லா வகுந்து விட்டுருங்க. இந்த மாதிரி வகுக்கணும். வகுந்து விட்ட பிறகு நம்ம மசிச்சு மசாலாலாம் போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து அதை அப்படியே இந்த வகுந்ததில் அப்படியே உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. உள்பக்கமாக வச்சுருங்க. அப்படியே அது உள்பக்கமாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை முழுக்க நல்லா வச்சுருங்க. இந்த மாதிரியே இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சிடணும். இதில் மசித்த உருளைக்கிழங்குக்கு மேலே இந்த மாதிரி மசிச்சு வச்ச பிறகு இந்த உருளைக்கிழங்குக்கு மேலே நம்ம துருவின தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/4 மூடி துருவின தேங்காயை எடுத்து அது மேலே அப்படியே போட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் இந்த தேங்காய் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணிக்கும். இது மேலே வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து வச்சுருங்க. அப்படியே நீள்வாக்கிலே வைங்க. அதுபோல் கொத்தமல்லியையும் இது போல் நீள்வாக்கில் அதில் எடுத்து வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டெலிஷியஸாக ஹைலைட்டாக இருக்கும். டீயோட ஒரு 10 இது வேணுமாலும் சாப்பிடுங்க, அப்படி இருக்கும் அது டேஸ்ட்டாக. அவ்வளோ நறுமணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல காரமாகவும் இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிங்க. நம்ம டிசைன் பண்ணி அந்த பிளேட்டுக்கு மாற்றிங்க. இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி இது மேலே வந்து தக்காளி சாஸை அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் போட்டுருங்க. கெச்சப் போட்டு டீயோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும்.
டீக்கு முன்னாடி அந்த கெச்சப்போட டேஸ்ட்டு, அந்த உருளைக்கிழங்கு, அது கூட பார்த்தீங்கன்னா, அந்த காரத்த பேலன்ஸ் பண்ண தேங்காய், துருவின தேங்காய், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் ஒண்ணா சாப்பிடும்போது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. செஞ்சு வச்சோனயே நீங்க தட்டுல இருக்கிறது காலி ஆயிடும். சுட சுட டீயோட இந்த மிளகாய் பஜ்ஜிய அப்படியே ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டுட்டு இந்த டீய குடிச்சீங்கன்னா, எவ்வளவு சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க மிளகாய் பஜ்ஜி செஞ்சு குடுத்து பாருங்க. மாணவர்களுக்கு, வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாரி மிளகாய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, எங்களோட வீடியோவ உங்களுடைய நண்பர்களுக்கும், சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்க. இந்த மாரி நீங்களும் மிளகாய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, எங்களோட வீடியோவ லைக் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.